சோமையம்பாளையம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று கருப்பு பேட்ஜ் அணிந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை மாநகராட்சியுடன் 9 ஊராட்சிகள், 4 பேரூராட்சிகள் மற்றும் ஒரு நகராட்சி என மொத்தம் 14 உள்ளாட்சி அமைப்புகளை இணைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. நேற்று கையெழுத்து இயக்கம் நடத்திய மக்கள் இன்று கையெழுத்து கோப்புகளுடன் ஆட்சியரை சந்தித்தனர். ஊராட்சி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பாதிக்கப்படும், 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காது, அரசு அதிகாரிகளை சந்திப்பதில் சிரமம் ஏற்படும் என மக்கள் தெரிவித்தனர். பேருந்து வசதி போன்ற சில குறைகள் உள்ளன, இவற்றை ஊராட்சி அலுவலர்கள் மூலமே தீர்க்க முடியும். இணைப்பு தேவையில்லை என கிராம மக்கள் வலியுறுத்தினர். சோமையம்பாளையம் ஒன்றிய பொதுமக்கள் நல சங்க தலைவர் கூறுகையில், தற்போதைய ஊராட்சி அமைப்பே தொடர வேண்டும், கிராமப்புற மக்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்றார். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என் பேர் ராஜ்குமாருங்க. சோமையம்பாளையம் ஊராட்சியில் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு 53வது வருஷமாக குடியிருந்துட்டு இருக்கிறவங்க. சோமையம்பாளையம் ஊராட்சி நம்ம சுதந்திர காலத்திலிருந்து சோமையம்பாளையம் ஊராட்சியாகவே தொடர்ந்துகிட்டு இருக்குது. கடந்த ஒரு 5 வருஷ காலத்தில் தான் ஓரளவுக்கு வளர்ச்சி நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. சோமையம்பாளையம் ஊராட்சியை சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு சட்டப்பேரவையில் மாநகராட்சியுடன் இணைக்கப்படுறதா ஒரு அறிக்கையிட்டு இருக்கிறாங்க. இந்த சோமையம்பாளையம் ஊராட்சிங்கிறது ஊராட்சியாகவே தொடர வேணுங்கிறது. சோமையம்பாளையம் ஊருக்குள்ளே 5 ஹேம்லெட்ஸாக இருந்தது சோமையம்பாளையம் ஊராட்சி. கஸ்தூர்நாயக்கம்பாளையம், காலப்பநாயக்கம்பாளையம், சோமையம்பாளையம், சுல்தானிபுரம், குப்பநாயக்கம்பாளையம். இது இல்லாமல் இன்றைக்கி சுற்றி முழுவதுமாக நகர்ப்புறங்கள் ஓரளவுக்கு விரிவடைஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஓரளவு தொழில் வளர்ச்சியும் இன்றைக்கு வரைக்கும் 60% விவசாயமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் பெரிய மக்களுடைய வாழ்வாதாரங்கிறது ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்ங்கிறதும் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. மற்ற வனத்துறை மற்ற அரசு துறைகளோடு சேர்ந்து சிறப்பான ஊராட்சி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் சோமையம்பாளையத்தினுடைய 5 குக்கிராமங்கள்லேயும் தனித்தனியாக நடந்த ஊர் கூட்டம் நடக்கக்கூடிய அந்த அமைப்பில் ஒவ்வொரு நாளும் கடந்த வாரத்துகளில் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்த ஊர்க்கூட்டங்களில் சோமையம்பாளையம் ஊராட்சிங்கிறது மாநகராட்சியோட இணைய விருப்பம் இல்லை, சோமையம்பாளையம் ஊராட்சியாகவே தொடரட்டும்ங்கிறது சோமையம்பாளையத்தினோட 5 குக்கிராம மக்களுடைய ஏகோபித்த ஒருமித்த முடிவு. எல்லாருமே இந்த விஷயத்தில் கட்சி மதம் இனம் பேதங்கிற எந்த பேதம் இல்லாமல் அனைவருடைய முடிவும் சோமையம்பாளையம் ஊராட்சிங்கிறது ஊராட்சியாகவே தொடரணுங்கிறது மக்களோட முடிவு. அது சம்பந்தமாக முடிவெடுத்து இன்றைய நாள், அதாவது இன்னைக்கு தேதியில் மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் சோமையம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது, சோமையம்பாளையம் ஊராட்சியாகவே தொடரணும்னு மரியாதைக்குரிய விதத்தில் கேட்டுக்கிட்டு, ஒன்று மக்கள் மெயின் சோமையம்பாளையம் ஊராட்சிங்கிறது ஊராட்சியாக தொடர்ந்ததுன்னா ஊருக்குள்ளே எடுக்கக்கூடிய சகல வளர்ச்சி பணிகளும் எங்களை சார்ந்தது. நாங்களே முடிவெடுத்து ஊருக்குள்ள கிராம நிர்வாகங்களே முடிவு பண்ணி எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் கேட்டு பெற முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். இன்றைக்கு வரைக்கும் இது நடைமுறையாக இருக்குது. மாநகராட்சி ஆயிடுதுன்னா அதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லாமல் போயிடும். ரெண்டாவது 60% விவசாயம் சார்ந்த பணிகள் சோமையம்பாளையம் ஊராட்சியில் இருக்குது. ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே சரிபாதி மக்கள் சோமையம்பாளையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை சற்றேறக்குறைய 30,000 பேர். 30,000 பேரில் 15,000 பேர் வறுமை கோட்டுக்கு சமீபத்திலும் அல்லது கீழ்மட்டத்திலும் இருக்கிறவங்க. பெரும்பாலான மக்கள் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 100 நாள் வேலை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் பயன்பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மாநகராட்சியின் அறிவிப்பு வந்ததுன்னா சராசரியாக 300 பேர் 365 நாளும், அதாவது மொத்த மக்கள் 2,500 2,600 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் சராசரியாக 300 பேர் 100 நாள் வேலைங்கிறத பகிர்ந்தளித்து வருடம் முழுவதும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஊராட்சிகள் நடக்குதுன்னு தெரியல. சோமையம்பாளையம் ஊராட்சியில் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. விவசாய நிலங்கள் 60%. மொத்த சோமையம்பாளையம் ஊராட்சிங்கிறது சற்றேறக்குறைய 4,000 ஏக்கர், அதாவது 1,300 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள ஏரியா. 5 ஹேம்லெட்லையும் விவசாயம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குதுங்க. விவசாயம் சிறப்பாக நடந்துகிட்டு தான் இருக்குது. வசதி எங்களுக்கு இன்னைக்கு தேவையான அளவுக்கு தமிழ்நாடு அரசால் செய்யப்பட்டு கொடுத்துருக்குது. இருக்குது சிற்சில குறைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய குறைகள் தான். கஸ்தூர்நாயக்கம்பாளையம் பேருந்து வசதி பற்றாக்குறை தான். மாநகராட்சி ஒட்டுன பகுதியாகவே இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் மேலே 10 வருஷத்துக்கு முன்னாடி இணைச்ச கவுண்டம்பாளையம் துடியலும் வடவள்ளியும் எங்கள் ஊராட்சி ஒட்டுன பகுதிகள் 10 வருஷத்துக்குள்ள அந்த பகுதிகளோட வளர்ச்சியில் என்னன்னு பார்த்தா வரி உயர்வுங்கிற தவிர வேறு எதுவுமே இல்லை. வரி உயர்வு ஒன்றை தவிர அந்த பகுதியில் வளர்ச்சி பணிகளோ அந்த பகுதியினோட மக்கள் பிரதிநிதிகளை சந்திச்சு நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கைகளை செய்யலாம்னு நினைச்சாலோ எதுவுமே முடியல. இணைந்த நண்பர்கள் நிறைய அந்த பகுதியில் இருக்கிறவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டு தான் சொல்கிறோம். மாநகராட்சிங்கிறது எங்களுக்கு வேண்டாம்.
ஊராட்சியை தொடரட்டும்ங்கிறது எங்களோட ஒருமித்த ஏகோபித்த முடிவு.